ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு ஆஸ்திரேலியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான த ட்ரை. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் சுட்டு கொன்னுட்டு தானும் சுட்டு தற்கொலை பண்ணிக்கிற தன்னுடைய நண்பன், அவனுடைய ஃபியூனரலுக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு வர்ற போலீஸ்காரரான படத்துடைய கதாநாயகன். இதுக்கப்புறம் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறார். இதுதான் அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அருண். இவர் பேசிக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கொஞ்சம் நேர்மையான ஆஃபீஸரும் கூட. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு வீடு ஒன்று காமிக்கப்படுது. அந்த வீட்டில் ஒரு குழந்தையுடைய அழுகுரல் சத்தம் பயங்கர ஹெவியாக கேட்குது. இந்த அளவுக்கு ஒரு குழந்தை கதறுது, தூக்குறது கூட ஆள் இல்லையாப்பா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கு தெரியுது அந்த குழந்தையுடைய அம்மா, அந்த குழந்தைக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஒரு 7-8 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையன், இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க. சரி, இவங்க 2 பேரும் இங்கே கிடக்கிறாங்களே, இதை யார் சுட்டுருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடை பொறுத்தளவுக்கு ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைங்க. இதில் அந்த மூத்த பையனும் இந்த மனைவியும் தான் அந்த வீட்டுக்குள்ளே இப்போ இறந்து கிடக்கிறது. அந்த கணவன் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் லூக். அவர் வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பொட்டல்காடு மாதிரி ஒரு ஏரியா, அங்கே அவரும் இறந்து போய் கிடக்கிறாரு துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலைமையில். ஆனால் அவருடைய கையில் இருக்க அந்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கியிலேருந்து வந்த தோட்டால தான் வீட்டில் இந்த 2 மரணமும் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ போலீஸ் இந்த கேஸ் எடுத்து ஒரு பக்கம் விசாரிக்கிறது இருக்கட்டும். இப்போ ஒரு ஊரில், அதுவும் ஒரே வீட்டில் 3 மரணங்கள் அரங்கேறிடுச்சு. இப்போ அந்த பச்சை குழந்தை மட்டும் அழுதமணியமாக கிடக்குது. இப்போ இந்த லூக் இருக்காருல்ல, இவருக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளை மேலே உயிரை வச்சிருக்க ஒரு அப்பா அம்மா, இப்போ வயசான ஆளுங்க அந்த 2 பேரும். இப்போ படத்துடைய முதல் சீனில் கதாநாயகனுக்கு ஒரு கால் வருது. வந்தால் நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா, இந்த மாதிரி உன்னுடைய உயிர் நண்பன் லூக்கு ஒய்ஃபையும் பிள்ளையும் சுட்டு கொண்டுட்டு அவனும் தானே தன்னை சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான், நீ கிளம்பி அவனுடைய ஃபியூனரலுக்கு வா அப்படின்னு சொல்லி கதாநாயகனுக்கு கால் வருது. இவர் கிளம்பி வர்றாரு. இந்த ஊர் இருக்கே, இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான். ஆனால் இந்த ஊரை விட்டு இவரும் இவங்க அப்பாவும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஊரை விட்டு கிளம்பி ஓடியே வந்துட்டாங்க அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ எங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறோம், இந்த ஊரில் தான் வளர்ந்து படித்து கடைசியாக இந்த நிலைமைக்கு வந்தது. எதுக்காக அவர் ஊரை விட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இவருடைய ஃப்ரெண்டு லூக்கு, இவங்க 2 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. இதில் 17 வயசு நிரம்பின எலி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. அந்த எல்லி பொண்ணு இவங்க எல்லாம், அதாவது இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும், அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த 4 பேரும், 2 பசங்க 2 பொண்ணுங்க, டீனேஜ் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, இவங்க 4 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆறு மாதிரி குளம் மாதிரி இருக்க ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் தான் அங்கெல்லாம் ஜாலியாக ஸ்விம் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஜாலியாக வந்து பொழுதுபோக்குவாங்க இல்லையா. அப்படி போகிற ஒரு இடம். அந்த இடத்துல இந்த 2 பசங்க, அந்த 2 பொண்ணுங்களில் எல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த எல்லி பொண்ணு அந்த குளத்துக்குள்ளேயே பிணமாக மிதக்கிறா. இப்போ அவளுடைய சடலத்தை கைப்பற்றி வீட்டுக்கு கொண்டு வரும்போது நம்ம கதாநாயகனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. அப்போ ஒரு வேளைக்கு இந்த மரணத்துக்கு பின்னாடி நம்ம கதாநாயகன் இன்வால்வ் ஆகியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஊரில் பல பேர் அரசல் பரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு மீறி எல்லை மீறி போக, இல்லைங்க எனக்கு என்னமோ அந்த பையன் மேலே தான் பெரிய அளவில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். இது பொறுத்துக்க முடியாமல், இங்கே பாருங்க என் பிள்ளை அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி, இந்த பிரச்சனையே வேணாம், இந்த ஊரும் வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு காரில் அங்கேருந்து கிளம்புனவர் தான் கதாநாயகனுடைய அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த ஊரில் எந்த விதமான சங்கத்துக்கும் போகிறது கிடையாது இவங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு இவருடைய உயிர் நண்பன் அந்த லூக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு மரணத்தை சந்திச்சிட்டாரு. அப்படிங்கிறனால லூக்குடைய ஃபியூனரலுக்காக நம்ம கதாநாயகன் அந்த வீட்டுக்கு, அந்த ஊருக்கு போகிறார். இப்போ இந்த லூக்குடைய அப்பா அம்மா 2 பேர் வயசானவங்க இருக்காங்கல்ல, இவங்க கதாநாயகன் கிட்ட, இல்லைப்பா என் பையன் அந்த மாதிரி மனைவியும் பிள்ளையும் சுட்டு கொண்டுட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் அப்படி ஒரு பிள்ளையாக நாங்கள் வளர்க்கல, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீ ஏதாவது தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் கிட்ட கேட்டுக்கொண்டது கிணங்க கடைசியாக ஆஃப் த புக் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இவரே இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இறுதியாக இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் தான் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய கதை நிச்சயமாக ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு பிடிச்ச கதையாகவே இருக்கும், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இது கிரைம் த்ரில்லர், பல தடவை சொன்னது உண்டு, இது கிரைம் த்ரில்லர் கிடையாது, பரபரப்பாக அடுத்தடுத்து நம்ம சீரியல் சைக்கோ கில்லர் மாதிரிலாம் போகிறதுக்கு.
இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஒருத்தராக விசாரித்து கிடைக்கிற க்ளூஸ், இந்த தடயங்கள், விட்னஸ் அப்படி இப்படின்னு வச்சு தான் அடுத்த விஷயத்துக்கே கதாநாயகன் மூவ் ஆக முடியும். அப்படி ஒரு கதைக்களம். ஸோ டெட் ஸ்லோ இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மாதிரி தான் இந்த படம் போகும். என்ன பொறுத்தளவுக்கு என் வேவ் லென்த் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சே தீரும். அற்புதமான ஒரு படம். எந்த இடத்துலையும் அலட்டலே இல்லாத, ஆர்ப்பாட்டமே இல்லாத, அமைதியான பட் ஸ்டன்னிங்கான ஒரு ஃபிலிம். குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு, வேறு லெவலில் தட்டி தூக்கிடுவார் படத்துடைய டைரக்டர். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. எரிக் பானா அவர் தான் படத்துடைய கதாநாயகனாக பண்ணியிருப்பார். சரியான பர்ஃபார்மன்ஸ். நான் சொன்னேனே எங்கேயுமே அலட்டிக்காத ஒரு காட்சி அமைப்புகள்னு, அதுக்கு காரணம் அலட்டிக்காத இவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஒரு நடிப்பு அப்படிங்கிறத ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அப்படி நடந்துட்டு போயிருப்பார். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பர்சனலாக ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஒரு கேஸை விசாரித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிம்பிளாக அங்கங்கே அழகாக சட்டிலாக பண்ணிட்டு போயிருப்பார். பட் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தில் ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக உங்களை கவரும். சூப்பராக இருந்துச்சு. இது போக 3 பேர். ஒன்று இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ஸ்டீஃபன், இன்னொன்று இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பீட்டர், அதே மாதிரி படத்துடைய எடிட்டர். 3 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு பெரிய பொட்டல் காடு மாதிரி ஒரு ஏரியாவை காமிப்பாங்க. அடுத்த செகண்டே நம்ம தரையில் இருக்க உட்டன் ஃப்ளோரிங் மாதிரி ஒரு ஏரியா ஒன்று காமிப்பாங்க. உண்மையாகவே இது காடு தானா இல்லை நமக்கு தான் கண்ணில் அப்படி ஒரு மாதிரி தெரியுதா, ரெண்டுமே ஃப்ளோரிங்கை தான் காமிக்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு மேட்ச்சு. இது எடிட்டருக்கு இந்த கிரெடிட் நீங்கள் கொடுக்கணும். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி அவர் கட் பண்ணி வச்சு அந்த ஷாட் இருக்கு பாருங்க, வேற லெவல் ஃப்ரேமிங். அது எது பொட்டல் காடாக காமிக்கிறாங்க, எது வீட்டுடைய தரையாக காமிக்கிறாங்கன்னே தெரியாது. இது நீங்கள் நான் சொல்கிறத விட நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். சரியான ஃப்ரேமிங்கு. அது ஒரு டாப் ஆங்கிள் ஏரியல் ஷாட்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்தது. படத்துடைய ஒரு காட்சிகளும் அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாக இருந்ததுக்கு சினிமோட்டோகிராஃபி மிகப்பெரிய காரணம். தரமாக தட்டி தூக்கியிருந்தார். விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் இந்த படத்துக்கு. மியூசிக் டைரக்டர் பீட்டரை பொறுத்தளவுக்கு எங்கே மியூசிக் வருது, எங்கெங்க மியூசிக்கை காணும் படத்தில் அப்படிங்கிற அளவுக்கு எங்கே வருது எங்கே வெளியே போகுதுன்னே தெரியாது. சூப்பராக உட்காந்துருந்தது படத்துக்கு இந்த படத்துடைய மியூசிக்கு. எடிட்டிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் கட் பண்ண விதம் தான் இந்த கதையை அவ்வளவு சுவாரஸ்யத்தைப்படுத்தினது. குறிப்பாக என்கிரெடிட்லாம் போட்டுருவாங்க, ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை வரைக்கும் போட்டுருவாங்க. ஆனாலும் அந்த அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுக்கு காரணமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்கப்பா, சூப்பராக இருந்தது. நீங்கள் பாருங்கள் இந்த படம், அந்த கிளைமேக்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு சூப்பரு, தரம் அற்புதமாக வச்சுருந்தார் எடிட்டரு. இது டைரக்டருடைய இன்புட்டும் நிச்சயமாக இருக்கும். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய அடல்காரன்லாம் சொல்ல மாட்டேன். ஃபாரின் படங்களே இந்த பிக்னி ஷாட்ஸ் அது இதெல்லாம் அங்கங்கே வரதான் செய்யும் எல்லா படத்துலையும், அது வேறு மேட்ரு. பட் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில லிப்லாக் சீன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை. இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.